என் அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மைசூர் பாக் நம்ம சேனலில் போட்டோம். மைசூர் பாக்னா 1 கப்பு கடலை மாவு, 2 கப்பு சர்க்கரை, 3 கப்பு 1:2:3 எண்ணெய் 3 இந்த அளவில் போடும். இது 1:1:1 எண்ணெய் அளவில். இப்போ 1 கப்பு ரவை எடுத்தோம்னா 1 கப்பு கடலை மாவு எடுத்தால் 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு எண்ணெய். நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு 100 எண்ணெய் எடை எடுக்கிறோமோ அதே அளவில் 1:1:1. சர்க்கரை நிறைய செலவாகாது. சர்க்கரை ஸ்வீட்டு கம்மியாக சாப்பிட்றவங்களுக்காக ஒரு பிரமாதமான ஒரு பர்பி செய்ய போகிறோம். அந்த பர்பி நார்த் இந்தியன் ஸ்டைல். இது வடநாடுகளில் இது ரொம்ப ஃபேமஸான பர்பி. எல்லா ஸ்வீட் ஸ்டால்லையும் இருக்கும். இங்கேயும் நம்ம இந்தியாவிலையும் இந்த எல்லா ஸ்வீட் ஸ்டால்லையும் இந்த பர்பி இருக்கும். இப்போ இந்த பர்பி செய்ய போகிறோம். இந்த பர்பிக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது கடலை மாவு. இது கடலை மாவு நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் 200 கிராம் எடுத்து பாதியாக கூட எடுத்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். எந்த அளவு எடுக்கிறோமோ 200 கிராம் கடலை மாவு எடுத்தால் 200 கிராம் சர்க்கரை, 200 கிராம் நெய்யும் எண்ணெயும் கலந்து 200 கிராம். அந்த கணக்கு தான் இது கணக்கு. கொஞ்சம் தேவைக்கு ருசிக்காக கொஞ்சம் பால் பவுட்ரு. ஏன்னா ஸ்வீட்டுக்கு எடை ரொம்ப 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 முக்கியம். மெஷர்மெண்ட்டு தான் இதுக்கு ரொம்ப அவசியம் ஸ்வீட்டுக்கு. அதனால் இந்த வெயிங் ஸ்கேல் வச்சுருக்கேன். நான் எடை போட்டு நான் சுத்தமாக உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக காட்டுறேன். கடலை மாவு, ரவை, சர்க்கரை, சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத எந்த ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் மாதிரி, கடலை எண்ணெய் மாதிரி வாசனை வரக்கூடாது. வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில், நெய், பாதாம் பொடிசாக நறுக்கியிருக்கேன் அலங்காரத்துக்காக, பிஸ்தா, பால் பவுடர். பால் பவுடர்னால் நீங்கள் அதிகமாக எங்கேயும் போய் தேட வேணாம். எல்லா கடையிலையும் 10 ரூபாய்க்கு பால் பவுடர் பேக்கெட் விற்கிது. அந்த பால் பவுடர் கிடைச்சா போடுங்க, இல்லைன்னா அதை விட்டுடலாம். நம்ம பாலும் சேர்க்குறோம். பால். இது ரெகக்னைஸ் ஃபுட் FSSAI சர்டிஃபிகேட்டோட உள்ள ரெகக்னைஸு ஃபுட் கலர். வெண்ணிலா எசன்ஸு. இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பாருங்கள். இப்போ எடை போட்டு ஒன்றா நான் காட்டுறேன். இந்த கப்பு 35 கிராம் இருக்குது. இப்போ இதை மைனஸ் பண்ணிடுவோம். 0 ஆக்கிட்டேன். இப்போ இதில் கப்பில் 400 கிராம் கடலை மாவு எடுக்கிறேன். நீங்கள் இதில் பாதி 200 எடுத்துக்கங்க. அல்லது எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அது 1 கப்பு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ 400 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் கப்பு 32 கிராம் இருக்குது. இதை மைனஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ இதில் அதே நம்ம 400 கிராம் எடுத்தோம் பாருங்கள், அதே அளவு சர்க்கரை 400 கிராம் எடுக்கிறோம். பாருங்கள், 400 கிராம் கடலை மாவு எடுத்தோம், 400 கிராம் சர்க்கரை. நானூறு கிராம் கடலை மாவுக்கு 100 கிராம் ரவை எடுக்கிறேன். நூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப மீடியம், ஸ்லோ இல்லை, ஹை இல்லை, மீடியத்தில் வச்சுருக்கேன். நல்லா அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காயட்டும். இந்த பேன் காஞ்சிருச்சு, வானொலி காஞ்சிருச்சு. இந்த ஸ்வீட்டு முழுக்க நெய்லையும் செய்யலாம், நெய்யும் எண்ணெயும் கலந்தும் செய்யலாம். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில், ஏதாவது வாசனை இருக்கக்கூடாது அந்த மாதிரி ரிஃபைண்ட் ஆயில். பாதி நெய் பாதி சன்ஃப்ளவர் ஆயிலும் போட்டு செய்யலாம். இல்லை வாசனைக்காக நெய் சேர்த்துட்டு மீதிக்கு 1/3, அதாவது 4ல் 1 பங்கு நெய், 75% எண்ணெயும் சேர்த்து செய்யலாம். இப்போ நம்ம
ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, இது 100 கிராம் நெய். அதில் இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். பாக்கி இதில் ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் 100 ml சேர்த்துக்கிறேன். 400 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கோம். அந்த 400 கிராமுக்கு 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கோம். 400 கிராம் நெய்யும் எண்ணெயும் சேர்ந்தது 100 கிராம் நெய், 300 கிராம் எண்ணெய் எடுத்திருக்கோம். அதில் இப்போ வறுக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். இந்த நெய்யும் எண்ணெயும் மிதமான சூடு இருக்குது. இப்போ 100 கிராம் ரவை சேர்த்துக்குவோம். மெதுவாக தீ மீடியத்தில் தான் இருக்குது. மெதுவாக ஸ்லோவாக வறுப்போம். ஒரு 5 நிமிஷம் ரவையை வறுத்தோம். இப்போ 400 கிராம் கடலை மாவு இதில் சேர்த்துருவோம். ஃப்ளேமு தீ ரொம்ப மிதமான தீ தான் இருக்கணும். மிதமான தீ. இது குறைஞ்சபட்சம் 20லேருந்து 25 நிமிஷம் இந்த ப்ராசஸ்ஸு, இந்த வேலை நடக்கும். ஸ்லோவான தீயில் 25 நிமிஷம் நடக்கணும். இதில் இப்போ தேவைப்படும். நான் ஆயில் மேலே சேர்த்துக்குவேன். இது நல்லா தண்ணி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். தீ மிதமான தீ வச்சு ஒரு 25 நிமிஷம் ஆகும். இது இலகி தண்ணி பதத்துக்கு வரும். நான் இன்னும் சேர்ப்பேன். நான் இப்போ நல்லா சூடு, கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஆயில், 300ல் கொஞ்சம் ஊற்றினோம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வருவோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருக்கிற எண்ணெயை 300 ml எண்ணெய் வச்சுருக்கோம். அந்த 300 ml கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மீதி எண்ணெயை ஊற்றிட்டேன். இந்த சைடு இந்த ரவை எண்ணெயில், ரவையும் கடலை மாவும் எண்ணெயில் சூடாகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இந்த பக்கம் ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். பற்ற வச்சு இதையும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பாருங்கள், ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ சுகர் பாகு காய்ச்சணும். இப்போ 400 கடலை மாவும் எடுத்திருக்கோம், 100 ரவை எடுத்திருக்கோம். அதுக்காக 400க்கும் கொஞ்சம் கூட, ஒரு கை கூட 400 கிராம் சுகர், அதை இதில் போட்டுக்குவோம். எப்போ சுகர் போட்டாலும் சுகரில் பாதி 200 ml தண்ணி விட்டுக்கிறேன். சுகரில் பாதி, 400ல் பாதி, 200 ml தண்ணி. இது இந்த பக்கம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது ஒரு கம்பி பதம் வரணும். இந்த சர்க்கரை பாகு காய்ச்சும் போது கொஞ்சம் அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டு வரணும். இல்லைன்னா சர்க்கரை அந்த மேலே வெயிட்டில் உட்காந்து அப்படியே அடி பிடிக்கும். அதனால் அதை கை எடுக்காமல் கொஞ்சம் சர்க்கரை பாகு கரையிற வரைக்கும் பண்ணணும். இது பிளாஸ்டிக் கரண்டி இல்லை, சிலிக்கான் கரண்டி. இது பிளாஸ்டிக் கரண்டின்னு நினைக்க வேண்டாம், இது சிலிக்கான் கரண்டி. இது நல்லா இன்னும் பொங்கி வருது, பொங்கி வரட்டும். நல்லா கொதிக்கணும். நல்லா பபுள் வந்து கொதிக்கும். கொதித்த உடனே நான் தொட்டு காட்டுறேன். அந்த ஒரு கம்பி பதம் தான் வரணும். வேறு ஒன்றும் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. சாதாரணமாக எல்லோரும் செய்யலாம். அந்த கம்பி பதம் எதுக்காகனா ஒரு 2 ஹவரில் அது செட் ஆகும். கம்பி பதம் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் ஆகும் செட் ஆகுறதுக்கு. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது.
இதில் ஒரு 3 டீஸ்பூன், அதாவது ஒரு 25-30 கிராம் இந்த பால் பவுடர். அதை இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, இதை கொஞ்சம் சேர்த்துக்கும். பால் ருசிக்காக கிடைச்சா போடுங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுட்டு பால் சேர்க்க போகிற அந்த பால் பவுடர் கிடைக்கலன்னா நீங்கள் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐம்பது ml பால் ஊற்றிக்கிறோம். தீயை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா முருகி வருது, நல்ல கலரு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தீயை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் அடி பிடிக்கும். கம்பி பதம் ஒரு நூல் வருது பார்த்தீங்களா, ஒரு நூல் கம்பி பதம் வருது. கை கொஞ்சம் ஆற வச்சு நல்லா பாருங்கள். இது நல்லா கிண்டிட்டோம், ஒரு சூடு பதம் தனியட்டும். இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணியிருந்தோம். இப்போ சுகர் சிரப் சேர்க்க போகிறோம். அதுக்காக தீயை மறுபடியும் பற்ற வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிச்சம் இருந்து பார்த்தீங்களா 100 ml 100 கிராம் நெய்யில் மிச்சம் இருந்ததை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ எண்ணெயெல்லாம் சேர்த்துட்டோம். இந்த சுகர் சிரப்பில் இதை பாருங்கள், வெண்ணிலா எசன்ஸு சும்மா அந்த மூடியில் சும்மா ஒரே ஒரு இது வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சோண்டு தான் ஊற்றுறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன். ஒரு 3 ட்ராப்பு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஒரு 3 ட்ராப் அந்த கலருக்காக. பாருங்கள், நல்லா சுற்றி இப்படி சுற்றி விட்டால், அது பாருங்கள் சுற்றி விட்டால் அடி பிடிக்காமல் நவுண்டு, அது பாருங்கள் இப்படி எடுத்தால் எப்படி வரணும், தனியாக அது சேர்ந்து சுற்றி வருது பாருங்கள், இப்படி சுற்றி வருது. இந்த டைமில் நம்ம தீயை ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் 2வது வாட்டி பற்ற வச்சாலும் அந்த தீ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கூலிங் ஆகட்டும். கை வைக்கிற அளவுக்கு சூடு தணிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சக்கரை பாகு வச்சோம்ல, அது கொதிக்கல, அதை எடுத்துட்டு அதே அடுப்பில் இப்போ இதை இங்கே வச்சுருவோம். கை வச்சு காட்டுற சூடு, கை பொறுக்கிற சூடு. இப்போ மறுபடியும் சூடு பண்ணுறோம். ஒரு 2 நிமிஷம் சூடு ஆகட்டும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சோம்ல சுகர் சிரப்பு, அதை இதில் ஊற்றிடுவோம். பாருங்கள், சட்டியில் ஒட்டலை பாருங்கள், எல்லாம் நல்லா விட்டு கொடுக்குது பாருங்கள். ஃப்ரீயாக சட்டியில் ஒட்டாமல் ஃப்ரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ஒரு 2-3 நிமிஷம் சுகர் பால் ஊற்றி அந்த சர்க்கரை பாகில் ஒரு 3 நிமிஷம் இப்படி இந்த மாதிரி கிண்டுனா பாருங்கள், எந்த இதே பிடிக்கலை, ஃப்ரீயாக வருது. இப்போ நம்ம எல்லாம் சுற்றி வருது பார்த்தீங்களா, நடுவில் கூட சுற்றி வருது, ஒன்றுமே பிடிக்கல பாருங்கள், நல்லா சுற்றி வருது. இந்த சுற்றி வரும்போது தீயை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த பாருங்கள், ட்ரேயில் கீழே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் வச்சு அது மேலேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். கீழே பட்டர் பேப்பர், கீழே பட்டர் பேப்பரு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதை ரெடி பண்ணி ரெடியாக இருக்கட்டும். இப்போ இது கொஞ்சம் கூலாகட்டும்.
கொஞ்சம் கூலாகணும், சூடு தனியட்டும். ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சு எண்ணெய் தடவி இருக்கேன். அது மேலே அலங்காரத்துக்காக எல்லாம் பாதாம் எங்கே எப்படி இருக்கு, ஏன்னா இது மேல் பகுதிக்கு வந்துடும், நம்ம பிரட்டும் போது மேல் பகுதிக்கு வந்துடும். இது பிஸ்தா. இப்போ பாதாம் போடுறேன். தப்பாக சொல்லிட்டேன், பிஸ்தா பாதான்ட்டு. பாதாம் போட்டேன், பிஸ்தா போட்டேன், ரெண்டும் போட்டிருக்கேன். இதை மேலே அப்படி போட்டுருவோம். அடி எதுவும் பிடிக்கலை, எல்லாமே க்ளீனாக வந்துருச்சு. இப்போ இதை மட்டம் பண்ணிக்கிறோம். A few moments later. நம்ம இந்த ட்ரேயில் செட் பண்ணால் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த பாருங்கள், இதே மாதிரி கோடு மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணி கட் பண்ணி அப்படியே அந்த இது ஹார்டாகிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்தில் கட்டிங் பண்ணால் நல்லா ஆழமாக கோடு விழுகும். பாருங்கள், உள்ள ஆழமாக நல்லா கோடு உள்ள வரைக்கும் போகும். அது மாதிரி கோடு போட்டோம். இப்போ ஓவர் நைட் அப்படி வச்சுட்டோம். இப்போ மறுநாள் எடுத்திருக்கோம். ஓவர் நைட் வச்சு மறுநாள் எடுத்திருக்கோம். பாருங்கள், இதுக்கு மூடுற மாதிரி இப்போ நம்மக்கிட்ட இது இருக்குது, அதனால் நான் வைக்கிறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி மூடுற மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் இருந்தால், அல்லது இது மாதிரி ஒரு மூடி, இப்படி ஒரு மூடி இருந்தால் கூட மூடியில் கவுத்திட்டு அப்படி பரட்டிக்குங்க. பாருங்கள், இப்படி அப்படி பரட்டிக்குங்க. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. பரட்டிட்டு பாருங்கள், கீழே பட்டர் பேப்பர் வச்சுருக்கனால இப்படி தட்டினா விட்டுரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம அப்படியே அடிக்கலாம். கீழே நம்ம கார்னிஷ் பண்ணி வச்சோம்ல, அது அப்படியே நல்லா அழகாக செட் ஆகிருக்கு. பாருங்க, நேற்று நம்ம கீழே கோடு போட்டோம்ல, மார்க், அந்த கோடு போட்டதால் க்ளீனாக கட்டிங் பண்ணோன்னே அப்படி க்ளீனாக வருது. அப்படியே அடுக்கிக்க வேண்டியதான். இந்த பாருங்கள், கார்னேஷன் நம்ம நேற்று பாதாமும் பிஸ்தாவும் போட்டோம்ல, அது இந்த பாருங்கள், அந்த பக்கம் கோடு இருக்குது, எடுத்தோன்னே அப்படி வந்துடும். பாருங்க, எடுத்தோடனே கோடு நம்ம போட்டிருக்கதால பக்கம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். எந்த வித கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். முதல்ல இந்த ஒரு ஓவர் நைட்டு நம்ம வச்சுட்டா செட் ஆகிறதுக்காக ஒரு நைட்டு வச்சுருக்கோம், அவ்வளோதான். மீதி செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம், மொத்தத்தில் 1 மணி நேரம் முடிஞ்சுது. அருமையான கடலை மாவு ரவை வச்சு செஞ்ச கடலை பர்பி. இது மைசூர் பாக்கு இல்லை, கடலை பருப்பி. இனிப்பு குறைவாக இருக்குது, எண்ணெய் குறைவாக ஊற்றிருக்கோம். எல்லாமே நல்ல அருமையான ருசி, சூப்பரான ருசி, அழகாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப எல்லா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, பத்திரமா வச்சுருக்கலாம். எல்லாமே வறுத்து செஞ்ச பொருள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.